பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்குரிய புது கிருபை, அது நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பல பரிசுத்தவான்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நம்பி அவர்கள் செழித்திருக்கிறதை நம்மால் வேதத்தில் பார்க்க முடியும். அப்படி ஒரு மனுஷன், பக்தனாகிய யோபு, எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலையும் அவனுடைய வாழ்க்கையில் இழப்பதற்கு இனி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அந்த டெட் எண்டுக்கு வந்த பிறகும் யோபு அழகாய் சொல்லுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை அழகுள்ள விசுவாசமுள்ள ஒரு வார்த்தை பாருங்களேன். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இவன் சொல்லுகிறான், இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாமிசத்தில் இருந்து அவரையே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் நான் அதை பார்ப்பேன். யோபுவினுடைய விசுவாசத்தையும் யோபுவினுடைய நிதானத்தையும் நான் பார்க்கும்பொழுது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது பாருங்களேன். எனவே தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. யோபுவினுடைய அந்த விசுவாசம், யோபுவினுடைய அந்த தாழ்மை, யோபுவினுடைய அந்த நற்காரியங்கள் தேவனை அசைத்தது. தேவன் அவனை இரட்டிப்பான முறையிலே ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எதை இழந்து தவிக்கிறீர்களோ, விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற பிரதிபலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.